Right, good evening, Pulahal. Good evening, Miss. Good evening. Pavinash Akane, illa Pavinash. Okay. What's in yourself here? You're in yourself here. Right, good. Okay, children. Last class, நாங்க என்ன notes சொல்லிருந்தாங்க ஒருக்கா சொல்லுங்க பவினாஷ். Last class. Which notes we continue? நாங்க அந்த செயல்முறை எழுதினாங்களா? அப்படி ஓபன் பண்றது, கிரியேட் பண்றது, எழுதிட்டோமா? எது கடைசி எழுதினாங்க? Yes, Miss. மிஷன் Elvitam. Miss, categories of a file and a folder and heading போட சொன்னீங்க மிஸ். ஆனா அதுல இன்னும் நோட்ஸ் எழுதல. இது பார்த்துட்டோமா? File and a folder and போட சொன்னீங்க மிஸ். இது பார்த்துட்டேன் மிஸ் எல்லாம். இதுதான் இன்னும் நோட்ஸ் எழுதல மிஸ். விளங்கப்படுத்திட்டேன்னு சொன்னீங்க. ரைட், ஓகே. வரங்க படுத்திட்டேன்னு தானே? மிஸ் காட்டிட்டீங்க ஆனா இன்னும் நாங்க எழுதல. எழுதல. ரைட், ஓகே. என்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்லி பிள்ளைகள் இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது ஸ்கிரீன் தெரியுதா மேல? மிஸ் எழுதல. இதுல மேல தெரியுதா? ஃபர்ஸ்ட் டிசைன் ப்ராப்பர்ட்டிஸ். எஸ் மிஸ். எழுதுறதா மிஸ்? எஸ் எஸ் எழுத போறீங்க. இப்ப எழுத போறீங்களா? என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, அதாவது ஒரு ஃபைல குறிச்சு எல்லா விஷயங்களையும் இதுல நாங்க பார்க்கலாம். ஜெனரல்ல பார்க்கலாம். அதோட டைப் என்ன, ஃபைல் த டைப், அதாவது அது வந்து பிஎன்ஜி சொல்லி சொன்னா அது ஒரு பிக்சர் என்ன. சோ அத நாங்க என்ன சாஃப்ட்வேர்ல ஓபன் பண்ணலாம்? போட்டோஷாப். அண்ட் லொகேஷன், அதாவது அது எங்க இருக்கு, இந்த ஃபைல் வந்து எங்க இருக்கு. சோ அது என்ன லொகேஷன். சைஸ் எப்படி, சைஸ் ஆன் டிஸ்க்ல வந்து சிஸ்டத்துல இருக்கிற டிஸ்க்ல வந்து இந்த சைஸ் எப்படி, இது எப்போ கிரியேட் ஆயினது, எப்போ மாடிஃபை நாங்க மாற்றி இருக்கிறோம், அக்சஸ் பண்ணிருக்கு, கடைசியா நான் எப்போ இதை அக்சஸ் பண்ணிருக்கேன், அந்த டீட்டெயில்ஸ்ல தான் இதுல நாங்க பாக்குறோம். சரி, அப்ப அந்த கேட்டகரிஸ் சொல்லிய கிளப்புல இதை தந்துட்டு உங்களுக்கு இது என்ன, இப்ப இதுல இத நேம தராம, இந்த விஷயங்களை தராம, இது என்னத்தை குறிக்குது கேட்டகரிஸ்ல, இது பேப்பர்ல இருக்கு பிள்ளைகள். சரியா? சோ இது நீங்க அறிஞ்சிருக்கணும். உங்களோட டேர்ம் பேப்பர்ல இந்த மாதிரி ஒண்ணு தந்துட்டு இது இது என்னன்னு குறிக்க சொல்லி வந்திருக்கு. சரியா? சோ அப்ப நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். சோ இதை எழுதியே வச்சுக்கொள்ளுங்க. தேர்ட் டேர்ம் பேப்பர் ஒன்றுல இந்த இதை அப்படியே போட்டு கேட்டகரிஸை வந்து வகைப்படுத்துங்கன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ரைட், அதனால நீங்க எழுதி கொள்ளுங்க. பின்னக்கட்டு எழுதுறீங்கன்னு சொன்னா படிக்க வேணுமா? ரைட், எழுதுறீங்களா? எஸ் மிஸ். இதுட்ட இந்த சைடு ஒரு கலரால் எழுதுங்க பிள்ளைகள், இங்காலே சைடு ஒரு கலரால் எழுதுங்க. அப்ப கொஞ்சம் அழகா இருக்கு எழுதுறதுக்கு. சரியா? இப்ப ஃபைல் டைப் பண்ணிக்கல, டைப் ஆஃப் ஃபைல் அன்னைக்குல அத டைப் ஆஃப் ஃபைல்ன்றது ஒரு கலரால பிளாக் கலர்ல நீங்க சொன்னா, பிஎன்ஜி ஃபைல் டாட் பிஎன்ஜின்றது ப்ளூ கலரால லேபிள், பிளாக் கலரும் ப்ளூ கலர் பாவீங்க, ரெண்டையும் பாவீங்க.
attendance. Miss எழுதியாச்சு. மிஷேல் எழுதி முடிச்சிட்டா மிச்சாக்கள் பிள்ளைகள் இது குறிக்க வர்றது பிள்ளைகள் உங்களோட தேர்ட் டேர்முக்கு வர வேண்டிய இதே இது உங்க கிரேட் 8க்கும் இருக்கு உங்களுக்கு சரியா இதே இது கரெக்டரிஸ்டிக்க வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எழுத வேண்டி கிரேட் 8க்கும் இருக்கு மிஸ் படிப்பிக்கிறேன் கிரேட் 8க்கும் படிப்பிச்சுனா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு சோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் கட்டாயம் இத வச்சுக்கொண்டு இந்த ஃபைலுடைய சைஸ் குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டா நீங்க இங்க எதை பாப்பீங்க இந்த ஃபைலோட சைஸ் சொல்லுங்க யாருன்னாலும் சொல்லுங்க இந்த ஃபைலுடைய சைஸ் எது Miss 4.46 கேபி KB. கேபி Bracket
Right. 0.568 objects. ஓகே ஓகே அதான் சைஸ் என்ன ஓகே இத வச்சுக்கொண்டே கேட்பாங்க Excuse me, miss. எஸ் Miss எழுதியாச்சு. எழுதியாச்சு மெட்டாக்கள் எழுதிட்டீங்களா எங்க ஷனோஷோட அத காலையில வர்ஷினி எழுதி முடிக்கல போல ரைட் அடுத்தது நேம் ஆஃப் த ஃபைல் இதுலயே வச்சுக்கொண்டு பாருங்க கேட்டிருக்கு நேம் ஆஃப் த ஃபைல் இந்த ஃபைலுடைய நேம் என்னது அப்போ 1 by 1 எழுதுங்க நேம் ஆஃப் த ஃபைல் நேம் ஆஃப் த ஃபைல் கேட்டா எது எழுத வேணும் நேம் ஆஃப் த ஃபைல் First teacher சொல்ற கேள்வி எழுதவா? எஸ் முதலாவது First நேம் ஆஃப் த decision. ஃபைல் கேட்டா நீங்க எது எழுத வேணும் First decision. இந்த இருக்கு ஃபர்ஸ்ட் டிசைன் தான் நேம் ஃபர்ஸ்ட் டிசைன் தான் நேம் டைப் தான் இது பாத்தீங்களா அப்பள விட்டுட்டீங்க ஃபர்ஸ்ட் டிசைன் தான் நேம் அதோடைய டைப் தான் என்னது பிஎன்ஜி ஃபார்ம் சோ இத வச்சு கொண்டு கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி தான் இருக்கும் நேம் ஆஃப் த ஃபைல் ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபர்ஸ்ட் டிசைன் நேம் ஆஃப் த ஃபைல் ஃபர்ஸ்ட் டிசைன் ரெண்டாவது extension of the file extension of the file png file dot png dot png extension வந்து dot png டாட்டுக்கு அப்புறம் வரதான் extension அடுத்தது software used to open software used to open மூன்றாவது software used to open இந்த ஃபைல நாங்க ஓபன் பண்றதுக்கு பயன்படுத்துற software இது Photoshop so அது Photosh Photosh right நாலாவது location of the file location of the file location of the file Desktop books, new apps. yes location of the file
location of the file. அடுத்தது கேள்விகளா எழுதுங்க, ஆன்சர் பிறகு எழுதி கொள்ளலாம் தானே. size of the file, size of the file, size of the file. size of the file. அடுத்தது file created time and date. File created time and date. Right. இதை நீங்க எழுதி கொள்வீங்க தானே பிள்ளைகள். அடுத்தது பார்ப்போமா. File created. அடுத்தது file modified time and date. File modified time and date. பாத்தீங்களா, இது ஒரு ஒரு என்னது கேரக்டரிஸ்டிக் படத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வருது பிள்ளைகள். 7ஆம் ஆண்டுல நான் நினைக்கிறபடி 3rd டேர்முக்கு வந்திருக்குது, கிரேட் 8ல ஃபர்ஸ்ட் டேர்ம். சோ இதை வச்சுக்கொண்டு வரும் பிள்ளைகள். அப்புறம் முழுசி கொண்டு இருக்க கூடாது. பிள்ளையாளி விட்டீங்கன்னா அநியாயம் மார்க்ஸ். வெனிஸ்டே ஏப்ரல் 1923 1 to 29 p.m. Right. Excuse me, miss. Yes. Assisted என்ன மிஸ்? அக்சஸ் பண்ணினு சொன்னா கடைசியா நான் அதை பயன்படுத்தினது. அக்சஸ் சொன்னா அதை பயன்படுத்துறது. அக்சஸ் பண்ணினது கடைசியா இத்தனை மணிக்கு இந்த நாள் பயன்படுத்தி இருக்கு. டுடே இங்க பாருங்க, டுடே இன்னைக்கு ஏப்ரல் 19 சொல்லி அவங்க இந்த என்னது இவங்க செய்து பார்த்த நேரம் எடுத்தது கடைசியா காட்டியிருக்கு. போன கிளாஸ் நானும் காட்டு நான் இல்ல எத்தனை மணிக்குன்னு சொல்லி. என்ன? எஸ், நானும் செஞ்சு பார்த்தேன் மிஸ். அது வெரி குட். ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள போய் பார்த்தேன். ஓகே தெரியும். ரைட், ஓகே ஓகே பிள்ளை. அப்ப இந்த ஃபைலை வச்சுக்கொண்டு கேட்கக்கூடிய கேள்விகள் இவ்வளவுதான். இப்ப நாங்க ஒர்க் புக் ஒருக்க பார்ப்போமா? எஸ் மிஸ். ரைட், ஒர்க் புக் எடுங்க பார்ப்போம். ஒர்க் புக்கை செய்ய போறோம். ஒர்க் புக்ல எழுத முடியாதாக்கள் காப்பியில நீங்க ஆன்சரை மட்டும் எழுதினாலும் பிரச்சனை இல்லை பிள்ளை. சரியா? இப்ப உங்களுக்கு எழுத அலோட் பண்ணிட்டாங்க மிஸ். எல்லாம் பண்ணிட்டாங்க. ரைட், ஓகே. எழுதுங்க அப்ப. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் 5 tasks performed by the operating system. இது செஞ்சாச்சு அன்னைக்கு. ரெண்டாவதா? மிஸ் 2.1 1 செஞ்சாச்சு. 2.2 இருந்தாங்க. அதுல மூன்றாம் கேள்விக்கு பிறகு செய்யும். 2.3யா? இது செஞ்சிட்டமே. மூன்றாம் கேள்விக்கு பிறகு செய்யணும். இதுவா செய்யணும் இப்போ? 2.2 மிஸ். 2.2 2.2 செய்யணும். அதுல மூன்றாவது. எஸ் மிஸ். அதுல மூன்றாவது கேள்வி. ஓகே, மேக்னெட்டிக்
devices, optical devices, media devices, solid state media are the three categories of computer storage devices. Above categorization is based on which factor? என்னத்த பேஸ் பண்ணி இருக்குது? என்னத்த பேஸ் பண்ணி இருக்கு? பேஸ் ஆன் தியா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் நாங்க இவங்களை நாங்க பிரிச்சு வச்சிருக்கிறோம். எப்படி மேக்னெட்டிக் மீடியா, ஆப்டிக்கல், சாலிட் ஸ்டேஜ்னு சொல்லி. டீச்சர் நாங்க இத எழுதிட்டோம் ஸ்கூல்ல. எனக்கு ஞாபகத்தின்படி பிள்ளைகள் இது எழுதிட்டேன் போல 4வது. அப்படியா? இல்ல மிஸ் நீங்க 3க்கு பிறகு நிப்பாட்டிட்டீங்க. ரைட், அப்ப எழுதிக்கொள்ளுங்க எழுதிக்கொள்ளுங்க எழுதிக்கொள்ளுங்க. மிஸ் 3க்கு அப்புறம் நிப்பாட்டிட்டேன். விளங்கியல? டீச்சர் இந்த கேள்விக்கு விட வந்து நாங்க ஸ்கூல்ல எழுதிட்டோம். நீங்க எழுதிட்டீங்க. ரைட், அப்ப நீங்க கொப்பியில் எழுதிக்கொள்ளுங்க ஐயா. கொப்பியில் எழுதிக்கொள்ளுங்க. நம்பரை போட்டுட்டு ஆக்டிவிட்டியிட நம்பரை போட்டுட்டு கொப்பியில் எழுதிக்கொள்ளுங்க. அதுல கொப்பியில உங்களோட புக்ல இல்லாதது, நீங்க எழுதாதது இதுல இருந்தா அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்படி எழுதாததுகள் எதுவும் இருந்தா எழுதிக்கொள்ளுங்க. டீச்சர் எழுதாத இருந்தா அப்படியே புக்ல எழுதுறது. ஓகே ஓகேயா. எழுதியாச்சு. அடுத்தது போமா. 2.3 ஃபைல் ஃபோல்டர். இதை வச்சுக்கொண்டு இதுல எது எது ஃபைல் எது எது ஃபோல்டர்ன்னு கேட்டிருக்கு பிள்ளைகள். இந்த மானிட்டருடைய ஸ்கிரீனை வச்சுக்கொண்டு, கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை வச்சுக்கொண்டு இதுல எது ஃபைல் எது ஃபோல்டர்ன்னு கேட்டிருக்கு. எது ஃபைல் எது ஃபோல்டர்ன்னு தெரியும் தானே பிள்ளைகள்? சொல்லி கொள்ளுங்க பாப்பா. ஃபைல்ஸ் வந்து சின்ன சின்னதா இருக்கும், அது எக்ஸலோ வேர்டோ என்னமோ. ஃபோல்டர் வந்து கவரா இருக்கும். டீச்சர் ஆபீஸ் பட்ஜெட் வந்து ஃபைலா ஃபோல்டரா?
டீச்சர் வாய்ஸ் வழங்குது இல்ல. ரைட் 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 மியூட்ல விட்டுட்டேன் என்ன. ஓகே 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 மேல சொன்னது விளக்கினதா பிள்ளைகள். இதுல வந்து ஃபோல்டர் இல்ல பிள்ளைகள். இது வந்து இது ஃபோல்டர். ஆபீஸ் பட்ஜெட்ன்றது ஃபோல்டர், ஸ்கூல் இமேஜ்ன்றது ஃபோல்டர், ஸ்கேன் டாக்குமெண்ட் ஃபோல்டர், சயின்ஸ் டே வீடியோன்றது ஃபோல்டர். ஃபைல் வந்து ஷீட் 1, அஜெண்டா அண்ட் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ன்றது பிஎன்ஜி ஃபைல், அஜெண்டான்றது வேர்டோட, ஷீட் 1ன்றது எக்ஸலோட. ஸோ இது இங்கால தான் பரவல் ஆஃபீஸ் பட்ஜெட் ஃபோல்டர். அடுத்தது இப்போ இத நீங்க கவனிச்சு இதுக்குள்ள என்னென்ன வரும், என்னென்ன ஃபைல்களை நாங்க வைக்க முடியும்ன்றதை நீங்க எழுத வேணும். இப்ப டேர்ம் டெஸ்ட் அன்றைக்குள்ள அதுக்குள்ள என்னது, டேர்ம் டெஸ்ட்டுக்குள்ள என்ன நாங்க ஃபைல் பண்ணுவோம், இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன ஃபைலா போடுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்ஸ் லிஸ்ட்டுகள். ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய மார்க் லிஸ்ட் போடுங்க. எஸ் அந்த சாங்ஸுக்குள்ள நேஷனல் ஆந்தம். இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன ஃபைலுகள் நாங்க சேவ் பண்ணலாம்னு போடலாம். ரைட்டா? ஓகே எழுதிக்கொள்ளுங்க. மிஸ் எஸ் மிஸ் பிக்சர் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மீட் எதுக்கு மிஸ் வரும்? பிக்சர் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து ஃபைல் அம்மா, அது பிஎன்ஜி ஒரு போட்டோ. ஓகே மிஸ். டீச்சர் இதுக்குள்ள வந்து நீங்க இப்ப இந்த போட்டிருக்கிறதுக்குள்ள வந்து பிக்சர் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மீட் எதுக்குள்ள வரும்? என்ன கேக்குறீங்க அப்ப? இந்த நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பிக்சர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மீட் எதுல வரும்? பிக்சர் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மீட் பிஎன்ஜி, அது வந்து ஒரு ஃபைல், வேர்ட் மாதிரி. அது ஒரு ஃபைல். எங்களுக்கு பிக்சர் மட்டும்தான் அதுல இருக்கு, அது வந்து ஃபைல். அப்ப இதுக்குள்ள ஒன்லைன் போடலாதா? எதுக்குள்ள? இந்த டேர்ம் டெஸ்ட், சாங், டிராமா, வீடியோ, எம்எஸ் வேர்ட். விளங்கல என்ன கேக்குறீங்க? டீச்சர் இந்த 2.4 ஆக்டிவிட்டி. ரைட். இதுக்குள்ள வந்து பிக்சர் ஒன்றும் இல்லையே, பிக்சர் ஃபோல்டர் இல்ல. இது டேர்ம் டெஸ்ட்னு சொல்லியிருக்கு. அதுக்குள்ள எது வரும், என்ன மாதிரியான ஃபைல் வரும்? டேர்ம் டெஸ்ட்டுக்குள்ள வேர்ட் ஃபைல் தான் வரும். அதோட டெக்ஸ்ட் மார்க்ஸுக்குரியதுகள் அங்க செய்வோம். வேர்ட் இல்லாட்டிக்கு எக்ஸல் என்ன. இது சாங்ஸ் கேட்டிருக்கு, அதுக்குள்ள நேஷனல் ஆந்தம். டிராமா வீடியோ, வீடியோ ஆஃப் த டிராமா விச் பார்ட்டிசிபேட் இன் ஆல் ஐலாண்ட் டிராமா, அந்த டிராமாக்குரிய வீடியோ மட்டும்தான். எம்எஸ் வேர்டுக்குள்ள அஜெண்டா ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மீட் என்ன. இது வந்து வேர்டுக்குரிய ஃபோல்டர், வேர்ட் ஃபோல்டர் ஒன்று இருக்கு, அதுக்குரிய வரக்கூடிய ஃபைல் என்னன்னு கேட்டிருக்கு. இது வந்து வீடியோ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கிறோம், அதுக்குள்ள போடக்கூடிய வீடியோ என்ன மாதிரி இருக்கும் அது கேட்டிருக்கு. சாங் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள வரக்கூடிய ஃபைல்கள் என்னென்ன, அதுக்குரிய உதாரணங்கள் தான் கேட்டிருக்கு. ஒன்னொன்னு எழுதினீங்கன்னா சரி.
ஓகேயா தனுஷ்? ஓகே டீச்சர். ரைட்டா? ஓகே தானே? அப்ப நாங்க வெற்றிகரமா முதலாம் யூனிட் 2ஆம் யூனிட் முடிச்சிட்டோம். நான் எங்கட ஒர்க்கு முடிச்சிட்டோம். சோ முதலாம் பாடம் 2ஆம் பாடத்துல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எஸ் மிஷேல். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ். மிஸ் ஆக்சுவலில ஃபர்ஸ்ட் டேர்முக்கு எத்தனை பாடம் வரும் மிஸ்? நான் நினைக்கிற படிப்புல எத்தனை உங்களுக்கு மொத்த பாடம் அம்மா எத்தனை லெசன் யூனிட் இருக்குது? 7 பாடம் மிஸ். 7. உங்களுக்கு 7 2 unit 2 வரும். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு அப்படியும் 2 தான் வருமா? 2 யூனிட்டுக்குள்ளதான் வரும். செகண்ட் டேர்ம் 2, தேர்ட் டேர்ம் வந்து 3 வர வாய்ப்பு. ஃபுல்லா தானே வரும். அப்ப ஃபுல் இதுவும் வரும். சரியா? ஓகேயா? ஓகே. இப்ப நாங்க அடுத்த மாதத்துல இருந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க என்ன செய்ய ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்கள் செய்ய போறோம். ரைட்டா? ஓகேயா? சரி. ஓகே பிள்ளைகள், அப்ப எல்லாருக்கும் குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். எதுவும் டவுட்ஸ் இருக்குதா 2 பாடத்துக்குள்ளேயும் ஏதாவது? யா வருணி, வர்ஷினி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காமா? நோ மிஸ். நோ. ரைட். ஓகே. நோட்ஸ் எல்லாம் அழிய முடிச்சிட்டீங்களா? எஸ் மிஸ். ஓகே ஓகே. அவினாஷ், ஷனோஷ், டவுட்ஸ் இருக்கா? நாட். நோ. ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப எல்லாருக்கும் குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். சரியா? Okay, teacher. Thank you, teacher. God bless you, teacher. Have a nice day, teacher.